பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மை பலப்படுத்துகிறார், நடத்துகிறார். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அவ்வளவு பெரிய வசனம் பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ரொம்ப முக்கியமான உறுப்புங்க அந்த வாய். ஒரே ஊற்றுக்கண்ல இருந்து தித்திப்பான தண்ணியும் தோற்பான தண்ணியும் கசப்பான தண்ணி வர முடியாது இல்லை. ஆண்டவர் உருவாக்கின அவரை துதிப்பதற்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் நாமத்தை சொல்லி வருவார்கள். அவர் உருவாக்கின இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த அவயத்தின் மூலமாய் அவரை துதிக்கிறோம். ஆனா அதே நாவுனால மற்றவர்களை குறித்து புறம் பேசுகிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம், மற்றவர் செய்யாத தப்பை நாம் பார்த்தது போல சொல்லுகிறோம். ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? மிக கொடுமையா இருக்கும். தன் நாவை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். அதே நீதிமொழிகள் 21, 23 இந்த நாவை குறித்தான வார்த்தை சொல்லப்பட்டது. தேவ பிள்ளைகளை, மற்றவங்களை குறித்து புறம் பேசுறீங்களா? உங்க சபையில இருக்கிற விசுவாசிகளை குறித்து பேசுறீங்களா? ஊழியக்காரரை குறித்து செய்யாத குற்றத்தை சொல்றீங்களா? உங்களை நீங்க பரிசுத்தமானா காட்டிக்கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்துறீங்களா? ஆண்டவருடைய நியாயத்திற்கு கடுமையா இருக்கும். யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, பொய் பேசாதீங்க, அருவருப்பான வார்த்தைக்கு இந்த நாவல இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற எந்த காரியத்துக்கும் இந்த வாயில இடம் கொடுக்காதீங்க. ஜீவனை காத்துக் கொள்ளுங்க. தன் வாயை காக்கிறவன் ஜீவனை காக்கிறான். தேவ பிள்ளைகளை, நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா துதிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆனா உள்ளத்துல ஒரு கசப்பு இருக்கு. அந்த கசப்பு அந்த வாய் மூலமா வெளியே வருது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது சரின்னு நீங்க இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நீங்க சீக்கிரம் உணர்ந்து கொள்ளுங்க. யார் யாருக்கிட்ட ஒப்புரவாகலையோ போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாங்க. யார் யாரை குறிச்சு அவதூறான வார்த்தைகளை பேசுனீங்களோ, புறம் பேசுனீங்களோ, ஆண்டோட்டு போய் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு கண்ணீரோடு ஒப்புரவாங்க. மன்னிப்பு கேட்டு ஆண்டோட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா வாயை காக்கிறவன் ஜீவனை காக்கிறான். பதஷ்டமா யாரை குறிச்சும் பேசுறாதீங்க. அது உங்க ஆசீர்வாதத்தை தடுத்து போடும். கர்த்தர் உங்களுக்கு செய்யற நன்மைக்கு குறுக்க நின்றும். கர்த்தர் எனக்கு உணர்த்தின வார்த்தை உங்களோடு பேச ஆறுதல் சத்தத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இன்றைக்கு இந்த புது வருஷத்துல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். வாய்க்கு காவல் வைங்க. வார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும். எதை குறித்தும் கஷ்டமா பேசாதீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் வாயின் வார்த்தைக்குரிய நியாயத்திற்கு அவரிடத்துல வரும். ஜீவனை காத்துக் கொள்ளுகிறது இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஜாக்கிரதையா இருங்க. ஒரு வார்த்தை தேவனுக்கு முன்பா இருக்கிறது என்ற பயத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மற்றவர்களை ஆசீர்வதிங்க, மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க, மற்றவர்களை புகழ்ந்து அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்துங்க. மற்றவர்களை காயம் கட்டுகிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரட்டும். கர்த்தர் உங்களோடு பேசுறார் இல்லையா? ஒப்பு கொடுங்க இன்றைக்கு இந்த வார்த்தை. ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்கி, அடியனை பரிசுத்தமாக்கி நடத்தட்டும். ஒப்பு கொடுப்போம். அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, நாவை காக்கிறவன் ஜீவனை காக்கிறானே, வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள உதவி செய்யும். பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ்.